குங்குமம் டிவி ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள குஜராத் மாநிலம் பழமையும் ஆன்மீகமும் கலந்த புனித நிலம். இந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கோயில்கள் இன்னும் திகழ்கின்றன. இன்று நாம் பார்க்கப் போவது குஜராத்தின் 5 அதிசயமான தொன்மையான கோயில்களை. தயாரா? வாருங்கள். நம்முடைய முதல் கோயில் 12 ஜோதிர்லிங்கங்களின் முதல் ஜோதிர்லிங்கம், மகத்தான சோம்நாத் கோயில். கிர் சோம்நாத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் வரலாற்றில் பலமுறை அழிக்கப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து நிற்கும் நம்பிக்கையின் சின்னம். அரபிக்கடலை எதிர்நோக்கி நிற்கும் இந்த கோயிலின் அழகு பார்க்கும் ஒவ்வொருவரையும் பரவசப்படுத்தும். இரண்டாவது கோயில் கிருஷ்ண பகவான் வாழ்ந்த புனித நகரம் துவாரகா. அங்கு அமைந்துள்ளது துவாரகாதீஷ் கோயில். சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படும் இந்த கோயில் சார்தாம் யாத்திரையில் ஒன்று. 5 மாடி கட்டிடம், 72 தூண்கள், அழகான கோபுரம், பழமையான இந்திய கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டு. மூன்றாவது கோயில் இது வெறும் கோயில் அல்ல, இது ஒரு கட்டிடக்கலை அதிசயம். மோதேராவில் அமைந்துள்ள சூரியன் கோயில். சூரிய உதயத்தின் போது சூரிய கதிர்கள் நேராக கருவறையை தொடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1000 ஆண்டுகள் முன்பே இப்படியான அறிவு நம்முடைய முன்னோர்களின் மேன்மையை காட்டுகிறது. இதன் முன்பாக உள்ள சூரியகுண்டம் உலகம் முழுவதும் பாராட்டப்படுகிறது. நான்காவது கோயில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான நாகேஸ்வர் ஜோதிர்லிங்க கோயில். துவாரகா அருகே அமைந்துள்ள இந்த புனித தலம் அனைத்து பயங்களையும் போக்கும் தலம் என்று நம்பப்படுகிறது. இங்கு உள்ள சிவலிங்கம் அனைத்து துன்பங்களையும் நீக்கும் சக்தி கொண்டது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. பிரம்மாண்டமான சிவன் சிலை தூரத்திலிருந்தே வியக்க வைக்கும். 5வது கோயில் கிருஷ்ண பகவானின் அன்பு மனைவி ருக்மணி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அழகான கோயில். துவாரகாவில் அமைந்துள்ள இந்த கோயில் அழகான சிற்பங்களால் நிறைந்துள்ளது. சுவர்களில் காணப்படும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் பல நூற்றாண்டுகள் முன்பு வாழ்ந்த கலைஞர்களின் திறமையை சாட்சியாக காட்டுகின்றன. இந்த கோயில் துவாரகாவின் ஆன்மீகத்தை மேலும் உயர்த்துகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.